வணக்கம். சிவலிங்கம் என்ற குறியீட்டிற்கு தத்துவ விளக்கமாக நம் முன்னோர்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த சிவலிங்கம் என்றால் சில மெத்தப்படித்த மேதாவிகள் ஆண்குறியும் பெண்குறியும் சேர்ந்து இருப்பதைத்தான் சிவலிங்கமாக வைத்து அந்த உருவத்தை இந்துக்கள் வழிபடுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அந்த சிவலிங்கம் என்ற குறியீட்டுக்கு அப்படி ஒரு அபத்தமான ஒரு விளக்கத்தை கூறிக்கொண்டு வருகிறார்கள். அது கிஞ்சித்தும் உண்மையல்ல. உண்மையில் சிவலிங்கத்தினுடைய தத்துவ விளக்கம் என்று எதை எடுத்துக்கொள்ள வேண்டுமென்றால், ஒருவனுடைய உடலில் பெண் தன்மையும் இருக்கிறது, ஆண் தன்மையும் இருக்கிறது. அதாவது ஆண்களின் உடலில் பெண்மை தன்மையும் பெண்களின் உடலில் ஆண்மை தன்மையும் இருக்கிறது. அதேபோல நாம் எடுக்கின்ற சுவாசமானது இடகலை பிங்களை என்றும் சூரிய கலை என்றும் சந்திரக்கலை என்றும் சொல்லுகிறார்கள். இதில் நீங்கள் சதா சர்வகாலமும் சூரிய கலையிலேயே நீங்கள் சுவாச பயிற்சி எடுத்துக்கொண்டால் உங்களுடைய உடல் முழுவதும் கடுமையான உஷ்ணத்திற்கு ஆள்பட்டு மேனி முழுவதும் கொப்பளமாக வந்து நீங்கள் ஆசன வாயிலிருந்து இரத்தம் கசிந்து மூக்கொழியும் இரத்தம் கசிந்து நீங்கள் உயிரை விட்டு விடுவீர்கள். அதே போல சந்திரக்கலையில் சதா சர்வ காலமும் நீங்கள் சுவாசம் செய்து கொண்டிருந்தால் அந்த சுவாசத்தின் மூலமாக உங்களுக்கு அதிகமான நீர்த்தன்மை, அதாவது குளிர்ச்சி ஏற்பட்டு ஜன்னியில் கொண்டு வைத்து கைகாலெல்லாம் விரைத்து அதன் மூலம் உங்களுக்கு மரணத்தை வைத்துவிடும். எனவே இந்த இயற்கையானது நமக்கு இந்த இரண்டு மூச்சையும் கொடுத்து ஆண் தன்மை பெண் தன்மை என்ற இரண்டு அமைப்பையும், ஆணுக்குள் பெண்மைத்தன்மையும் பெண்ணுக்குள் ஆண்மைத்தன்மையும் கொடுத்து நம்முடைய உயிர் இந்த உடலில் இயங்குவதற்கு வழி செய்வதற்காக எல்லா வல்ல இறைவன் என்கின்ற ஆற்றலோ அல்ல இறை சக்தி என்ற ஆற்றலோ அல்லது இயற்கை என்ற ஆற்றலோ நமக்கு நம்முடைய உடம்பிலே படைப்பாற்றலாக வழங்கி கொண்டு இருக்கிறது. இது புரியாமல் அபத்தமாக சிவலிங்கம் என்றால் ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருப்பது என்று ஒரு அபத்தமான ஒரு விளக்கத்தை கூறிக்கொண்டு இருக்கிறார்கள். இது மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் அறிய வேண்டியது. மனிதனாக பிறந்தால் அவன் மீண்டும் மீண்டும் இவ்வுலகத்தில் பிறந்து உழண்டு கொண்டு இருக்காமல் இறைவனை நோக்கி பயணம் செய்து மீண்டும் பிறவாமை என்கின்ற பெரும் வரத்தை பெற வேண்டும் என்றுதான் இந்த ஒரு வழிபாடுகளெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் சூட்சமமாக வைத்து கொண்டு இருக்கிறார்கள். இதை விட்டு கண்டபடி எல்லோரும் கண்டதை பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். புத்தி உள்ளவர்கள் சிந்தியுங்கள். நன்றி, வணக்கம்.